ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட மாதிரி 12th இருக்கக்கூடிய 3 பில்லர்ஸ் அண்ட் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க ஆர் இப்போ நீங்கள் ஒரு பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 3 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து 3 பில்லர்ஸ் மாதிரி. அது என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இதை மூணுத்தையுமே எப்படி நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஈவன் அதை வந்து ஒரு காடாக மாறுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தட் வீடியோ 2 முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ வந்து நீங்கள் நார்மலாக இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய ரேண்டமான வீடியோஸ் மாதிரி தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாமல் உங்களோட டைரியை மட்டும் போய் எடுங்க. என்னடா சொல்கிற, எந்த டைரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணுற உங்கள் டைரி ப்ளஸ் ஒரு பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 2 டேஸ் ஞாபகம் இருக்கலாம், 3 டேஸ் ஞாபகம் இருக்கலாம். அதுக்கப்புறம் யார் சொல்லுவா? பட் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஒரு டைரி அண்ட் பென்னோட இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். உங்களோட சில ஆல்ட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அந்த பிளானை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் போகலாம். பட் ஐம் கேரண்டிங் யூ தேட் எனக்கு பர்சனலாகவே இன்னொருத்தவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். யா, ப்ரியாரிட்டைசிங் வாட் டு ஸ்டடி. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம படிக்கணும்னு சொல்லியாச்சு. ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் மூணுத்துக்குமே நான் ஈக்குவல் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2 hours இதுக்கு 2 hours அண்ட் இதுக்கு 2 hours படிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அண்ட் இந்த பதிலை இப்போ நீங்கள் உங்களை மாதிரி இப்போ வந்து என்ன நம்ம எல்லாருமே ஆகஸ்ட் மந்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி வந்து யாராச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போது தெரில. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே உழைக்கிறது என்னென்னா, நம்ம 12th முடிச்சுட்டு நம்மளோட பிடிச்ச காலேஜில் நல்ல ஃபீஸ் கம்மியாக நம்ம படிக்கணும். அதுதான் நம்மளோட அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஏமே அதுதான். அதுக்கு முக்கியமான இதே என்னென்னா கட் ஆஃப்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு கட் ஆஃப்னா என்ன அப்படின்னே தெரிலனா, நான் என்னோட கட் ஆஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து மேக்ஸில் 98. ஸோ அந்த 98 கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட மேக்ஸ் மார்க் எடுத்துக்கலாம். நான் மேக்ஸில் 98 மார்க் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 98 அப்படியே போட்டுடலாம். அண்டு நான் உங்களோட முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் நான் சென்டம் எடுத்திருந்தேன். அண்டு 100க்கு டிவைடட் பை 2 போட்டோன்னா இட் வில் பி 50. ஸோ 98 + 50ன்றது 148. அண்ட் தென் ஃபிசிக்ஸ் மார்க் எடுக்கணும். ஃபிசிக்ஸில் நான் 86 தான். ஸோ 86 டிவைடட் பை 2 அப்படின்றது இட் இஸ் 43. ஸோ 148ஓட ஒரு 43 ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 191. ஸோ இப்படி தான் வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களோட மேக்ஸ் மார்க்கை கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் டிவைடட் பை 2 பண்ணி ஆட் பண்ணுறப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோன்னு தெரியும். இப்போ புரியுதா நான் ஏன் வந்து எல்லாத்தையுமே ஒரே ஈக்குவல் டைம் கொடுக்காதீங்க அப்படின்றது? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்ததிலே கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும். யூ ஹாவ் டு கிவ் மேக்ஸிமம் டைம் டு ஸ்டடி மேத்தமேட்டிக்ஸ். ப்ரோ மேக்ஸுக்கு தான் வந்து இருக்கிறதுலே நம்ம வந்து மோஸ்ட்டான டைத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு டே ஃபுல்லாக தயவு செஞ்சு மேக்ஸே போடாதீங்க. ஸோ இப்போ நான் மேக்ஸில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணி 95+ ஈவன் சென்டமே எடுக்கலான்றத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம மேக்ஸ்னு எடுத்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டாக ஐடியா வரதே வந்து இட் இஸ் ஃபார்முலாஸ். ஏன்னா நம்ம இங்கே இருக்க வந்து ஒரு 90% வந்து மேக்ஸை வந்து பிடிக்கலை, மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஃபார்முலாவை படித்த விதம் தப்பாக இருக்கலாம், ஆர் ஈவன் அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அதை கன்சியூம் பண்ணதே தப்பாக இருக்கலாம். நீங்கள் ஃபார்முலாவை மட்டும் ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே இட் வில் பி அதர் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதான் உண்மையும் கூட. அண்ட் அந்த ஃபார்முலாவை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண மெத்தடை சொல்கிறேன். நிறையா பேர் வந்து நான் ரேண்டமாக பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவை ஏதோ ஒரு ரேண்டமான நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை டெய்லி கோத்ரூ பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம் பிஃபோர் வந்து அந்த நோட்டீஸ் சில நேரம் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கு நான் கண்டுபிடிச்சவே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த நோட் வந்து இதுதான். I used to follow a note like this. இந்த நோட் வந்து இட்ஸ் காஸ்ட் மீ அரவுண்ட் 10 rupees நான் வாங்கினப்போ. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ரிட்டன் மை எல்லா 12th ஃபார்முலாஸு எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருப்பேன். இந்த மாதிரி நான் இன்னொரு 2 நோட் வச்சுருக்கேன். நானும் உங்களுக்கு இதாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது வந்து அரவுண்ட் 10 rupees தான் நான் வாங்கினப்போ. இப்போ மேபி ஒரு 15 rupees இருக்கலாம். ஒரு 4 நோட் வாங்கிக்கோங்க. 2 ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 2 ஃபார் ஃபிசிக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா வந்து ஒரு குட்டி நோட்டில் எடுத்து வச்சுட்டு எங்கே வேணால் கேரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அந்த நோட்டில் வந்து அதுதான். நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம் முன்னாடி வந்து எனக்கு இது வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி சொல்கிறேன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து குயிக்காக அப்படியே
எக்ஸாம் முன்னாடி போகிறோம் அப்படின்னா இப்படியே நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போய் ஃபார்முலாஸை ஃபுல்லாகவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, ஃபார்முலாஸ்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து டன் அப்படின்னாலே 30% ஆஃப் த ஓவரால் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள் தான், சால்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, ஆர் ஈவன் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆச்சு நீங்கள் ப்ரீ போர்ட் முன்னாடி ஆர் ஈவன் பப்ளிக் முன்னாடி முடிச்சிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் ட்வைஸ் நீங்கள் போட்டு பார்த்தே ஆகணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் ப்ரிசைஸான கான்செப்ட் நாலேஜ் கிடைக்கும். அண்ட் இப்போ நான் சிபிஎஸ்சி மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன். நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிங்களான்னு தெரில, எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிள் வந்து ஈவன் மோர் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஈவன் அதில் நமக்கு ஆன்சர் கூட இருக்கும். ஆனாலும் எப்படா இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு நமக்கு வந்தாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம 2-3 ஸ்டெப்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு தென் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆர் ஈவன் எதுக்கு வேணால் போகலாம். இப்போது நான் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் இந்த வேர்டை, ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஆர் ஈவன் மெட்ரிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ரூலை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சப்ஜெக்ட் 1 கைட். என்னடா சொல்ல வர புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தயவு செஞ்சு ஒரு கைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் ஈவன் நான் 10th படித்தப்பவும் சரி, நான் கலராக நிறையா புக் விற்கிதுன்றதுக்காண்டி லூஸ் மாதிரி நிறையா கைடை வாங்கி வச்சுருவேன். அண்ட் இதில் ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி என்னென்னா, நான் 10th சோஷியலுக்கு வாங்கின ஆல் இன் ஒன் அப்படின்ற ஒரு பிராண்டோட கைடை ஈவன் திறந்து கூட பார்க்கல. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உண்மை. தயவு செஞ்சு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே ஈவன் மோர் எனஃப். ஓகே, இப்போ ப்ரோ என்ன கைட் ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ நான் சொல்கிறதுனால எனக்கு எதுவும் அவங்க வந்து கமிஷன்லாம் எதுவுமே தரல. அண்ட் இட் இஸ் நாட் அ பிராண்டிங். நான் யூஸ் பண்ண கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் சால்வ் மட்டும்தான் பண்ணணும், எனக்கு நோட்ஸ்லாம் ஆல்ரெடி எனக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா, ஐ வில் கம்ப்ளீட்லி ரெக்கமெண்ட் எம்டிஜியோட லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின். அண்ட் அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட அமேசான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணது மட்டும்தான், திரும்பவும் சொல்லிடுறேன், எதுவுமே பிராண்டிங் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நீங்கள் காட் ஆஃப் மேக்ஸாக மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் சொல்கிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் தி ட்ரூத். யூ ஹாவ் டு பி சூப்பர் கன்சிஸ்டன்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு 3 hours ஆர் 4 hours ஸ்ட்ரைட்டாக மேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மேக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் அட் த எண்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் யூ ஹாவ் டு பி சால்விங் அண்ட் சால்விங். உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, நான் ஐ யூஸ் டு செக்ரிகேட் அட்லீஸ்ட் 1.5 hours, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நான் கண்டிப்பாக மேக்ஸ் சால்வ் பண்ணி ஆகணும். அண்ட் நீங்கள் அதை தாண்டி போட்டுட்ருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். அண்ட் இதுதான் வந்து உங்களை வந்து ஒரு ஆர்டினரியிலேருந்து ஒரு அடுத்த லெவல் எக்ஸ்ட்ராடினரிக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பி கன்சிஸ்டன்ஸ், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட ட்ரீம் ஸ்கோர் மேக்ஸில் என்னன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே, அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு போகலாமா? அது என்ன ப்ரோ கெமிஸ்ட்ரின்னு சொன்னோட உங்கள் மூஞ்சியில் வந்து ஒரு புன்னகை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலி எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி படிக்கவும் சரி சால்வ் பண்ணவும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அதில் எப்படி நான் உங்களை வந்து ஒரு 95 ஈவன் சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கெமிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் கம்ப்ளீட்லி சால்விங் ஆர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஸ்டெப்ஸ். நீங்கள் நிறையா விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் ரூலாக இருக்கட்டும் சரி, தியரியாக இருக்கட்டும் சரி, நீங்கள் நிறையா விஷயம் இன்னும் ஒரு 6 to 7 மந்த்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் தியரியெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட அந்த கெமிஸ்ட்ரியில் நான் எப்படி சென்டம் எடுத்தேன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பார்க்கல அப்படின்னா பரவாயில்ல, நான் வில் ஜஸ்ட் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன் அப்படின்னா, அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கிளாஸில் கவனித்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு யூடியூப்பில் ஒரு லெக்சர் பார்த்து உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் கவனித்ததுலேருந்து மட்டும் இல்லை, புக் ரீட் பண்ணுவீங்கள்ல, அப்பையும் எடுத்து ஃபர்ஸ்ட் நோட்ஸை ரெடி பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட கடைசி அந்த எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்கள் அந்த நோட்ஸை பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து அந்த சாப்டரோட ஒரு ஓவர்வியூ ஆர் ஈவன் ஓவர்வியூவை தாண்டி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இட் இஸ் அபவுட் திரும்ப நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிறத முடிங்க.
புக்கில் பின்னாடி எக்ஸசைஸ்லாம் சிபிசிலாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் படிக்காத கான்செப்ட்ஸையும் சேர்த்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. திரும்ப நான் சொல்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் தான். அகெயின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் போகிறதுக்கு முன்னாடி புக்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்றத தயவு செஞ்சு யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட். அதை நான் வந்து உங்களுக்காண்டி பார்க்க முடியாது. அண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு நான் திரும்பவும் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் என்னென்னா இட் இஸ் தி எம்டிஜி. அண்ட் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஹவ் டன் அபவுட் 90%. ஓகே, மீதி என்ன ப்ரோ அந்த 10% அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் தி ஜஸ்ட் காட் திங்ஸ். அதாவது எப்படி நான் உங்களை காடாக மாற்றுறது அப்படின்னு, காட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அந்த கெமிஸ்ட்ரியில் நான் எப்படி 100/100 எடுத்தேன்னு சொல்லி தயவு செஞ்ச வீடியோ முதல் போய் பாருங்கள். அதுதான் வந்து ஐ ஹவ் கவர் எவ்ரிதிங். நான் இப்போ சொன்னதையும் தாண்டி நிறையா விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ டூ செக் அவுட் தட். அதுதான் அந்த தட் வில் மேக் யூ டு தி 100%. தென் கம்ஸ் தி ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் காடாக மாறுறது, ஈவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சிமிலர் டு த மேத்தமேட்டிக்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்ஸ்லையும் ஃபார்முலாஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபிசிக்ஸ்லையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தியரி அண்ட் ஈவன் மோர் அண்ட் ஹியூஜ் ஸ்டப்ஸை வந்து ஹியூஜ் கான்செப்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை நல்லா புரிஞ்சுருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலாஸுக்கு சொன்ன மாதிரி அந்த நோட்டு, இந்த நோட்டை வந்து ஃபிசிக்ஸுக்கும் தயவு செஞ்சு போட்டு சாப்டர் வைஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து கான்செப்ட். தயவு செஞ்சு நண்பா, ஃபிசிக்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி போய் எக்ஸாமில் எழுதிடலாம், மனப்பாடமே பண்ணிடலாம் அப்படின்றத இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டு எரிச்சிடுங்க. அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியலன்னா திரும்ப கேளுங்க, அப்புறமும் புரியலன்னா திரும்ப நீங்கள் கேட்டால் மட்டும்தான் ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் மக்கப் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே கலட்ட முடியாது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ தயவு செஞ்சு புரியலன்னா போய் லெக்சர்ஸ் பாருங்கள். அப்பவும் புரியலையா உங்கள் சாரை போய் டார்ச்சர் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி கான்செப்ட் புரியல, எனக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அதோட ஒரு ஐடியா, அதோட ஒரு பேசிக் விஷுவலைசேஷன் ஆச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் சர்வே ஆக முடியும். அண்டு அந்த விஷயத்தில் தான் நான் 2-3 இடத்துல தவறிட்டேன். அதனால தான் என்னால் ஃபிசிக்ஸில் 90+ எடுக்க முடியல. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். அண்ட் தேர்டு வந்து இட் இஸ் அகெயின் சால்விங் தான். ஏன் நான் திரும்ப சால்விங் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 12ன்றது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இந்த உலகத்துக்கு ஆர் ஈவன் இந்த உங்கள் ஸ்கூலுக்கே வந்து நீங்கள் 12th ஃபர்ஸ்ட் டைமாக இருக்காது. உங்களுக்கு 12ன்றது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஆனால் அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறவனுக்காக இருந்தாலும் சரி, அந்த போர்டுக்காக இருந்தாலும் சரி, இட் இஸ் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதனால தான் நான் உங்களை ப்ரீவியஸ் பார்க்க சொல்கிறேன். நீங்கள் போன வருஷம் ஆர் அதுக்கு முந்தின வருஷம் எந்த மாடலில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க, ஹை ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஒரு அந்த ஐடியா கிடைச்சா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் போய் அந்த ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு திரும்ப ப்ரீவியஸ் இயர் பற்றி என்னோட அந்த மேக்ஸ்லேருந்து இப்போ ஃபிசிக்ஸ் வரைக்கும் திரும்ப அதே சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் அந்த 10 years எம்டிஜி கைட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 3 வந்து எனக்கு பர்சனலாக நல்ல ஹெல்ப் ஆகும். ஏன்னா அவங்க வந்து சாப்டர் வைஸ் எந்தெந்த இயருக்கு எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி கிராஃப் மூலிமா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த சாப்டருக்கு அண்ட் எந்த கான்செப்ட்டுக்கு அதிகமான டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றத உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது மூலிமா. ஸோ அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஈவன் காட் லெவலுக்கு போயிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு அந்த ஃபியர்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இருக்காமல் நல்லபடியாக டெய்லி 1.5 hours ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் 1 hour ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் 1 hour ஃபார் கெமிஸ்ட்ரி, இதை தயவு செஞ்சு ஒரு 365 daysக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே உங்களோட டைரியில் வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். அண்ட் உங்களோட ட்ரீம் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கோரையும் உங்களுக்கு எந்த காலேஜில் நீங்கள் போய் படிக்கணுன்றதையும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் வரும் வரை இட் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.